இப்போ சிலர் வந்து சாதாரண இல்ல சாதாரண காயம் வந்துட்டு அந்த விஷயத்தை அப்படியே விட்டுட்டு இந்த நாள்பட்ட காயங்களோடு வந்திருப்பார்கள் வைத்தியசாலை. இலங்கை அரசாங்கத்தை பொறுத்தவரை இலவச கல்வியும் இலவச மருத்துவம். சிறிய வயதிலேயே அவர்களுக்கு இந்த வீதி விபத்துக்கள் தொடர்பான விஷயங்களையும் வீதி ஒழுங்குகள் தொடர்பான விடயங்களையும் கற்பிக்க வேண்டிய கடப்பாடு இருக்கிறது. பெற்றோர்களே பாடசாலை நேரம் தலைக்கவசம் இல்லாமல் அழைத்து செல்கிறார்கள். இந்த வீதி ஒழுங்குகளை மீறுவதால் ஏற்படக்கூடிய விபத்துக்களையும் எங்களுடைய கவனக்குறைவால் ஏற்படுகின்ற விபத்துக்களையும் நிச்சயமாக தவிர்க்க கூடியதாக இருக்கும். என்றால் விபத்து என்பதை தவிர்க்க முடியாமல் ஏற்படுகின்றதுதான். வணக்கம், இது ஐபிசி தமிழின் முப்பரிமாணம். நான் துவாரகி நாகேஸ்வரன். சனத்தொகை மற்றும் நிலப்பரப்பு விகிதங்களின் அடிப்படையில் தெற்காசியாவிலே விபத்துக்கள் அதிகமாக பதிவாகின்ற ஒரு நாடாக இலங்கை காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. வீதி பாதுகாப்பு திட்டங்கள், சட்டங்கள், ஒழுங்குமுறைகள் எல்லாமே இறுக்கமான நடைமுறையில் இருந்தாலும் கூட இந்த விபத்து என்கின்ற ஒரு விடயம் தவிர்க்க முடியாத ஒரு விஷயமாகி போய்கொண்டிருக்கிறது. விபத்தினாலே குடும்பத்தோடான இறப்புகள் கூட, பலர் அங்கவீனம் அடைகின்ற தன்மைகளும் இருக்கிறது. எனவே இப்படியான செயற்பாடுகள் சமூகத்திலே ஒருவர் ஒழுக்கத்தோடு நடந்து கொண்டாலும் கூட, வீதி விதிமுறைகளை சரியாக கடைபிடிப்பவராக இருந்தாலும் கூட, ஏனையவர்கள் நடந்து கொள்கின்ற விதம் காரணமாக மற்றவர்கள் பாதிக்கப்படுகின்ற தன்மை இந்த வீதி விபத்துக்களாலே நாளுக்கு நாள் பதிவாகி கொண்டிருக்கிறது. எனவே அது சார்ந்த ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்ற விதமாகத்தான் இன்றைய முப்பரிமாணம் நிகழ்ச்சி அமைய போகிறது. இதுவரைக்கும் இந்த 2025ஆம் ஆண்டு இதுவரையான காலப்பகுதியிலே 965 பேர் விபத்துக்களாலே உயிரிழந்திருக்கிறார்கள் என்ற பதிவுகள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இது ஜனவரி 1 இருந்து மே மாதம் 13ஆம் தேதி வரையான இந்த பதிவின் அடிப்படையிலே இது பதிவாகி இருக்கிறது. 2020ஆம் ஆண்டு 2363 உயிரிழப்புகள் பதிவாகி இருக்கிறது. 2021 2557 உயிரிழப்புகள் பதிவாகி இருக்கிறது. 22 2540 உயிரிழப்புகள் பதிவாகி இருக்கிறது. 2023ஆம் ஆண்டு 2321 உயிரிழப்புகள் பதிவாகி இருக்கிறது. 2024ஆம் ஆண்டு 2359 உயிரிழப்புகள் பதிவாகி இருக்கிறது. எனவே இது ஒரு பாரதூரமான விடயமாக இருக்கிறது. இந்த விபத்துக்கள் சார்ந்து நாங்கள் பல்வேறு விழிப்புணர்வு திட்டங்கள் இருந்தாலும் கூட இன்றைக்கு எங்களுடைய சமூகம் எதிர்நோக்குகின்ற ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாகி போயிருக்கிறது. அதிகமாக இந்த இளையவர்கள் இந்த விபத்துக்கள்னாலே பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு விபத்தினால் ஏற்படுகின்ற அங்கவீனம் என்பது தவிர்க்கப்பட வேண்டியது. விபத்தினால் ஏற்படுகின்ற மரணம் என்பது தவிர்க்கப்பட வேண்டியது. எனவே இன்றைய தினம் எங்களோடு இணைந்திருக்கிறார் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையினுடைய அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தினுடைய தலைவர், நாடி நாளம் தொடர்பான விபத்து பிரிவினுடைய சத்திர சிகிச்சை நிபுணர் வைத்தியர் மதிவாணன் அவர்கள். அவரிடம் நாங்கள் பல்வேறு விடயங்களை கேட்டு தெரிந்து கொள்ள போகின்றோம். இந்த விபத்துகளினால் காயமடைந்தவர்களுக்கு சிகிச்சை அளிப்பது, வாகன விபத்துகளுக்கு பின்னரான பல்வேறுபட்ட செலவுகள் இந்த சுகாதாரத்துறையிலே பல்வேறு தாக்கங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. எனவே இந்த பிரச்சனை என்பது ஒரு பெரிய பிரச்சனை, சமூக பிரச்சனையும் கூட. எனவே தொடர்பான மேலதிகமான தகவல்களை நாங்கள் வைத்தியரோடு பேசி அவர் மூலமான ஒரு விழிப்புணர்வோடு இன்றைய நிகழ்ச்சி அமைய போகிறது. வணக்கம் டாக்டர். வணக்கம். நீங்கள் இந்த விபத்து பிரிவுக்கு பொறுப்பாளராக இருக்கிறீர்கள், விபத்து பிரிவு சத்திர சிகிச்சை நிபுணராக இருக்கிறீர்கள். நிறைய விபத்து சம்பந்தமான கேசஸ் வந்திருக்கு. இப்போ எப்படியான வாகன விபத்துகளால் பாதிக்கப்பட்டவர்கள் அதிகமாக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்படுகிறார்கள்? அதிகமான விபத்துக்குள்ளாதவர்கள் பொதுவாக எல்லா வகையானவர்களும் வருவார்கள். இதே மோட்டார் சைக்கிள் ஓடி செல்லும் பொழுது விபத்துக்குள்ளாவார்கள், அல்லது பாதசாரிகளும் வருவார்கள், அல்லது சாதாரண சைக்கிளில் போவர்களும் வருவார்கள். அநேகமாக பெரிய வாகனங்களில் வந்து விபத்துக்குள்ளாகி சேதத்துக்கு பாரிய காயமடைந்து வருபவர்கள் இடையில நடக்கும். ஆனால் பொதுவாக மோட்டார் சைக்கிள் அல்லது மற்ற பைசிக்கிள் செல்பவர்கள் தான் கூடுதலான, அல்லது பாதசாரியாக செல்பவர்கள் தான் கூடுதலான பாதிப்புக்கு உட்பட்டு வருகிறார். எப்படியான வயதுக்கு இடைப்பட்டவர்கள் அதிகமாக இந்த விபத்துக்குள்ளாகிறார்கள்? கூடுதலாக இள வயதினர் தான் வருவார்கள். அதாவது ஒரு 20 தொடங்கி 50 வயதுக்குட்பட்டவர்கள்,
வயது கூடினவர்கள் பாதையால் நடந்து செல்லும் பொழுது வேறு வாகனத்தினால் தாக்கப்பட்டு பொதுவாக வருவார்கள். அநேகமாக இந்த மோட்டார் சைக்கிள் பயணிக்கும் பொழுது காயப்பட்டு வருபவர்கள் அல்லது இன்னொரு வாகனத்தினால் தாக்கப்பட்டு அல்லது இன்னொரு மோட்டார் சைக்கிளினால் பாதிப்படைந்து அல்லது வீதியோரங்களில் செல்லும் கட்டாக்காடி மிருகங்கள் நாய்கள் அல்லது மாடுகளுடன் தாக்கப்பட்டுத்தான் கூடுதலானவர்கள் வருகிறார்கள். இப்போ இந்த காலப்பகுதி ஒன்று இருக்கு, அதிகமான விபத்துகள் இடம்பெறுகின்ற காலப்பகுதி. கூடுதலா இந்த புத்தாண்டு காலம் வந்தா, தைப்பொங்கல் காலம் வந்தாலும் நிறைய பேர் விபத்துக்களால பாதிக்கப்பட்டு வருவினோம். அந்த நேரங்கள்ல நிறைய நெருக்கடிகளை வைத்தியசாலை சந்தித்திருக்கும். எனவே எந்த காலப்பகுதியில், அதே போன்று இப்ப பாடசாலை செல்கின்ற ஒரு காலம் இருக்கும், காலை பொழுதா இருக்கும், அப்புறம் வேலை விட்டு போற பொழுதா இருக்கும். எனவே அப்படியாக எந்த காலப்பகுதியில அதிகமாக விபத்துக்குள்ளானவர்கள் வந்து சிகிச்சை பெறுகிறார்கள்? பொதுவாக வேலைக்கு போகும் நேரம் அல்லது பாடசாலைக்கு விடுகின்ற நேரம் ஒரு நேர அவதி காரணமாக வேகமாக செல்வார்கள் அல்லது ஒரு வீதியோங்க கடைபிடிக்காமல் செல்வார்கள். அந்த நேரங்களும் மற்றது இரவுகளில் பொதுவாக மது போதை செல்லும் பொழுது அல்லது போதை மாத்திரை கொண்டு செல்லும் பொழுது, மற்றது சிலவளை இரவில் சன்னடமாட்டம் இல்லாத போது நாங்கள் வேகமாக செல்ல முடியும் என்று செல்லும் பொழுது விபத்துக்குள்ளாகி வருகிறார்கள். இந்த விபத்தினாலே அங்கவீனம் அடைகின்ற ஒருவர் இல்ல விபத்தினாலே பாரிய அளவான காயம் அடைந்த ஒருவர் ஒரு சிகிச்சையின் பின்னர் எவ்வளவு காலம் எடுக்கும் உண்மையிலே அது குணமாகி அவர் சாதாரணமாக தன்னுடைய அடுத்த கட்ட வாழ்க்கையை நடத்துறதுக்கு எவ்வளவு காலப்பகுதி எடுக்கும்? இது ஒரு நல்ல ஒரு கேள்வி. ஏனென்றால் நாங்கள் சமூகத்துல விபத்தினால் ஏற்பட்ட மரணம் என்பது பத்திரிகையில் வரும். மரணம் என்பது பெரிய ஒரு சம்பவம். அதாவது அது சகிக்க முடியாது. ஒரு குடும்பத்துக்கு ஒரு நீண்ட கால இழப்பு, சில ஈடு செய்ய முடியாத இழப்பு. ஆனா நாங்கள் அந்த காயத்தினால் வருவவர்கள் என்ன நடக்கும் என்பது பத்திரிகைகளும் ஒரு வராது. அதே நேரம் சமூகத்தில் உள்ள மற்றவர்களுக்கும் தெரியாது, பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு மட்டும்தான் தெரியும். உதாரணமா சாதாரணமாக ஒரு மோட்டார் சைக்கிளில் இருந்து விழும் பொழுது அநேகமாக ஏதாவது ஒரு சின்ன முறிவு ஒன்று ஏற்படுகிறது. அந்த விழா எலும்பு முறியலாம் அல்லது கையிலே ஒரு சின்ன முறிவு வரலாம். அது நான் நினைக்கிறேன் ஒரு சிறிய முறிவே ஒரு ஆள் முற்றாக மாறி தனது வேலைக்கு போவதற்கு மிகச்சிறிய ஒரு முறிவே, ஒரு விரல் எலும்பு முறிந்தாலோ அல்லது ஒரு ஆக குறைந்த ஒரு மாதம். அநேகமான முறிவுகளுக்கு அவர் நார்மலாக ஒரு தனது தொழிற்பாட்டை ஆரம்பிக்கிறது 2 மாதம் 3 மாதம் செல்லும். இதோட வருஷ கணக்கு மாத கணக்காக செல்ற காலமும் இருக்குது. சாதாரணமாக ஒரு தலைக்குள்ளே ரத்தம் ஹெட் இன்ஜரி என்று சொல்ல, தலைக்குள்ளே ரத்தம் லீட் பண்ணி தலை உடைவு ஏற்பட்டு அவ்வாறான சத்திர சிகிச்சை உட்படுபவர்கள் அது சிலவோட வருடக்கணக்காக செல்கிறார். சிலவோட மீள போய் மாட்டார், உயிருடன் இருப்பார்கள். அதனால எந்த வேலையும் செய்ய முடியாது. வீட்டுக்காரர் குடும்பம் அவர்களுக்கு பின்னாலே வைத்தியசாலைக்கு வர வேண்டும். எந்த ஒரு சின்ன ஒரு முறிவு ஏற்பட்டாலும் முழு குடும்பமே அதில் ஈடுபடுகிறது. அவர்கள் வைத்தியசாலைக்கு வர வேண்டும், அவரை பார்ப்பதற்கு. தங்களுடைய வேலையை இழக்க வேண்டி வரலாம், அல்ல தங்களுடைய வேலைக்கு நேரத்துக்கு போக முடியாமல் வரலாம், தங்களுடைய பிள்ளைகளை கொண்டு ஸ்கூல்ல விடையலாம் வரலாம். ஏதோ ஒரு குடும்பத்தை சிறிய ஒரு விபத்தை நிச்சயமாக ஒரு குறிப்பிட்ட ஒரு முறிவு ஏற்பட்டாலே அது ஒரு குடும்பத்தையே பாரதூரமாக பாதிக்கும். அவருடைய கல்வியை பாதிக்கும், பிள்ளைகளுடைய வருமானத்தை பாதிக்கும், குடும்ப நிலையை, அதாவது நாள் வேலைக்கு செய்வோம் சொன்னால் இன்னும் பாதிக்கும், வருமானத்தை முற்றாக இழக்க வேண்டி வரும், வைத்தியசாலைகள் வந்து செல்வது சிரமம். இவ்வாறான ஒரு மிகப்பெரிய ஒரு குடும்ப சிக்கல், சமூக சிக்கல் வெளியில தெரியாது. இப்போ பொதுவாக ஒரு சின்ன ஒரு விபத்தையே ஒரு ரிகவர் பண்ணி, அதாவது மீண்டும் ஒரு நார்மல் நிலைக்கு வாரத்துக்கு நிச்சயமாக ஒரு கூடிய காலம் தேவைப்படும். அது வெளியில தெரிய வருவது நடக்க மாட்டோம். நிச்சயமா இப்ப ஒரு குடும்பத்துல நீங்கள் முக்கியமான உறுப்பினராக இருப்பீர்கள். உங்களால் தான் அந்த குடும்பத்தினுடைய வாழ்வாதாரம் தங்கி இருக்கும், உங்கள் மூலமாகத்தான். அப்படியானவர்கள் தயவு செய்து இப்ப வைத்தியர் சொன்ன மாதிரி உங்கள் மீது அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். வீதிகளில் செல்கின்ற போது மிக மிக அவதானமாக சென்று கொள்ளுங்கள். ஏனென்றால் நீங்கள் ஒரு விபத்துக்குள்ளாகி அங்கவீனம் அடைந்தாலோ, எல்லாவிட்டால் ஏதாவது ஒரு எலும்பு முறிவு ஏற்பட்டாலோ உங்களுடைய குடும்பமே அதனாலே பாதிக்கப்படும். எனவே ஒவ்வொருத்தரும் இது சார்ந்து அவதானமாக இருக்க வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். அடுத்து இந்த சமூகம்
இந்த விபத்து சார்ந்த விடயங்கள்ல எவ்வளவு விழிப்புணர்வாக இருக்கிறது, சமூகம் வழங்குகின்ற ஒத்துழைப்பு போதுமானதாக இருக்கிறதா இந்த வைத்திய சாலைக்கும் இந்த வைத்திய துறைக்கும்? நிச்சயமாக இல்லை. சமூகம் நிறைய விடயங்களில் திருந்த வேண்டியுள்ளது. ஒப்பிடும் பொழுது மேற்கத்திய நாடுகள் ஒப்பிடும் பொழுது அல்லது ஓரளவு அபிவிருத்தி அடைந்த மூன்றாம் தர நாடுகள் ஒப்பிடும் பொழுது நாங்கள் எங்களுடைய ஒத்துழைப்பு மிகவும் குறைவு. அதுக்குரிய அறியாமை உண்டு. அதாவது ஒரு விபத்து நடப்பதால் தங்களுடைய குடும்பம் எவ்வளவு தூரம் பாதிக்கப்பட போகின்றது என்பது குறித்து ஒரு தெளிவின்மை, மற்றது வீதி ஒழுங்குகள், குறிப்பாக வீதி ஒழுங்கு சார்ந்த போதிய அறிவின்மை, இவற்றின் காரணமாக நிச்சயமாக பொறுப்பற்ற தன்மை இருக்கின்றது. அதாவது வீதியில் போகும்போது தெரியும், அதாவது சிவப்பு சமைக்க எரிந்து கொண்டு இருக்கும் பொழுது சில பேர் அவதிப்பட்டு செல்வார்கள். அதே மாதிரி தண்டவாளம் முன்னுக்கு குறுக்கு தடியை போட்டு சிவப்பு பத்தியும் பொழுது அந்த ட்ரெயின் போன ஒரு கேட் எடுபடம் முதல் அநேகம் குறுக்கம் போடுவார்கள். இவ்வாறு ஒரு பொறுமையற்ற தன்மை இருக்கின்றது. அதே நேரம் அதிக வேகமாக வாகனங்களை ஓட்டுற தன்மை இருக்கின்றது. அதாவது ஒரு மூளை யோசிக்கணும், என்னால எவ்வளவுக்கு வேகத்தை கட்டுப்படுத்த முடியும். அந்த சிந்தனையை தாண்டி மிக பொறுப்பற்ற தன்மை எல்லா மட்டத்திலையும் சமூகத்துல இருக்கிறது. அதுதான் எங்களுடைய அதிகூடிய விபத்துக்கு வைத்தியர், நீங்க சொன்ன மாதிரி நானும் பல தடவை அவதானித்திருக்கிறேன். இந்த புகையிரதம் ஒன்று வருகிறதுக்கான சமிக்ஜை போட்டதுக்கு பின்னர் அவதிப்பட்டு கொண்டு எத்தனையோ பேர் அந்த கடவையை கடந்து கொண்டு அவசர அவசரமாக செல்கின்ற தன்மை பார்க்கும்போதே உண்மையிலே ஏதாவது ஒன்று அந்த சந்தர்ப்பத்தில் நடந்து விட்டால் பாதிக்கப்பட போவது அந்த அவதிப்பட்டு கொண்டு செல்கின்ற அந்த நபரும், அந்த புகையிரத்துல ஏதோ ஒரு அவசரத்துக்காக சென்று கொண்டிருக்கிற ஒரு குறித்த பயணிகளும் பாதிக்கப்படுகின்ற தன்மை இருக்கிறது. இன்னும் ஒரு விஷயம், இந்த விபத்துகள் ஏற்பட்டதுக்கு பிறகு சில விபத்துகளுக்கு நாங்களே முதலுதவி செய்து கொள்ளலாம், முதலுதவி செய்துட்டு வைத்தியசாலைக்கு வரலாம். சில விபத்துகள் ஏற்பட்டதுக்கு பிறகு நாங்கள் உடனடியாக வைத்தியசாலைக்கு சென்று அனுமதிக்க வேண்டிய தேவை இருக்கிறது, உடனடி சிகிச்சை வழங்க வேண்டிய தேவை இருக்கிறது. அப்படியான விபத்துகளுடைய அந்த வகைப்படுத்தல் பொதுவாக எல்லா விபத்துகளும் ஒரு மருத்துவ தகுதியுடைய ஒருவரால் கணிப்பிடும் வரை அது ஒரு விபரீதமானதாக தான் எடுக்க வேண்டும். அதாவது ஒரு மிக வேகம் குறைந்த ஒரு சைக்கிள் செல்லும் பொழுது கீழே காலிலே நோவு ஏற்பட்டால் அது சாதாரண சிறிய ஒரு முதலுதவியுடன் பின்னர் வைத்தியசாலையை கொண்டு வரலாம். அது தவிர அநேகமாக மோட்டார் சைக்கிள் விபத்துகள் அல்லது நடந்து செல்கின்ற ஒரு வாகனம் தட்டிய பொழுது கண்ணுக்கு புலப்படாத இடத்தில் இரத்த பெருக்குகள் ஏற்படலாம், அல்லது கழுத்தில் உள்ள எலும்புகள் முறிவடைந்திருக்கலாம், அல்லது முள்ளந்தண்ட எலும்புகள் முறிவடைந்திருக்கலாம். நிச்சயமாக இவர்கள் ஒரு மருத்துவ தகுதி வாய்ந்தவர்களால் தான் ஆஸ்பத்திரியை கொண்டு வரப்பட வேண்டும். அதாவது இப்போ ஆம்புலன்ஸ் வசதி இருக்கிறது, அவர்களை கூப்பிட்டால் அவர்கள் அதுக்கென ட்ரெயின் பண்ணப்பட்ட பராமெடிக்ஸ் இருப்பாங்க. அவர்கள் அவர்களை எந்த மாதிரி வைத்தியசாலைக்கு கொண்டு வர முடியும் என்று தெரியும், அவர்கள் அந்த வகையில் கொண்டு வருவார்கள். சாதாரணமாக நாங்கள் இழுத்து முச்சக்கர வண்டிகளில் போடுதல் நல்லதன் பொழுது மேலும் சிறிய பாதிப்பு இருந்த முள்ளந்தென்பில் இருந்த முறிவுகள் பாரதூரமானதாக மாற்றலாம். ஆனால் எங்களுடைய கட்டமைப்பை பொறுத்தவரை சில வேலை அப்படித்தான் கொண்டு வர வேண்டியிருக்கு. என்ன சில வேலை ஆம்புலன்ஸ் வர தாமதமாகலாம். அப்ப அவ்வாறான நிலைமையில் சில மருத்துவர்கள், அதாவது முச்சங்கர வண்டி சாரதிகளுக்கு கூடுதலாக இதில் ஈடுபடுற வழியால் அவர்களுக்குரிய கல்வி அறிவினை அடிப்படை இன்னென்று இவர்களை வைத்தியசாலை கொண்டு வருவது என்ற ஒரு அறிவினை சில இடங்கள் நடத்தி இருக்கிறார்கள். அவ்வாறான நிகழ்வுகளின் மூலம் நாங்கள் ஓரளவு விபத்துக்குள்ளானவரை எவ்வாறு வைத்தியசாலை கொண்டு வர பயிற்றுவிப்பதன் மூலம் இவ்வாறான சேதங்களை குறைத்துக் கொள்ளலாம். இப்போ சிலர் சாதாரண இல்ல சாதாரண காயம் அந்த விஷயத்தை அப்படியே விட்டுட்டு இந்த நாள்பட்ட காயங்களோடு வந்திருப்பார்கள் வைத்தியசாலைக்கு. அது பின்னர் எவ்வளவு பாரதூரமான ஒரு விடயமாக மாறி இருக்கு. அது என்னன்னு சொன்னால், இப்ப பொதுவாக பாரதூரமான தாக்கங்கள் இருக்கும்போது உடனடியாக வருவார்கள். சிலவர்கள் காலில் வீக்கம் இருக்கிறது, சில முறிவுகள் இருக்கும், அவற்றினை கண்டுகொள்ளாமல் சிலவர்கள் ஒரு ஏற்றுக்கொள்ளப்பட, அதாவது அங்கீகரிக்கப்பட முடியாத சில வைத்திய வழிகளுக்கு செல்வார்கள்.
சென்று பிந்தி வரும்பொழுது அந்த எலும்புகள் பொருந்துவது பிழையாக பொருந்தி இருக்கும். அப்ப நாங்கள் அதை வந்த உடனம் அந்த எலும்புகளை நேராக்கி அல்லது அதுக்குரிய எண்டு சத்திர சிகிச்சை நிபுணர்கள் சொல்லுவாங்க பிளேட் அதில் போட்டு ஃபிக்ஸ் பண்ணுவார்கள். அதை உடனடியாக செய்யும் பொழுது அவர்கள் அதிலிருந்து மீண்டு வரும்போது சரியான ஒரு நோமலுக்கு கிட்ட அல்லது நோமலாக வருவார்கள். பிந்தி வரும்பொழுது அதனை திருத்தங்களை மேற்கொள்ளும் போது காலதாமதம் செல்லும். வளமையாக உடனம் வரும்போது கிடைக்கின்ற அந்த விளைவு கிடைக்காது. இப்போ போக்குவரத்து போலீசார் எல்லா இடங்களிலுமே கடமையில் ஈடுபட்டு கொண்டிருந்தாலும் சில இடங்கள்ல முக்கியமான சில சந்திகள்ல இன்னும் அவர்களுடைய தேவைப்பாடு அதிகமாகவே இருக்கிறது. சில பாடசாலைகள் அதே போன்று சில முக்கியமான சுற்றுவட்டங்கள் சந்திகள்ல இன்னும் போக்குவரத்து போலீசார் அதிகமாக கடமையில் ஈடுபடுத்தப்படலாமோ என்ற ஒரு எண்ணப்பாடு இருக்கிறது. இந்த வீதி விபத்துக்களை குறைப்பதற்கு அல்ல வீதி விபத்துக்களை தடுப்பதற்கு போக்குவரத்து போலீசாரனுடைய ஒத்துழைப்பு ஒரு வைத்தியராக உங்களுடைய பார்வையில் எப்படி இருக்கிறது? காலத்து காலம் அது முன்னேறி வருகிறதோ தெரியாது. இந்த அரசாங்கத்தினுடைய மாற்றத்தின் பின்னர் அவர்களும் அரசாங்கம் கடுமையாக இந்த வீதி விபத்தை தடுப்பது குறித்து வேலை செய்து கொண்டிருக்கின்றது. முன்னர் இருந்ததை விட இப்பொழுது டிராபிக் போலீஸ் கூடுதலான ஈடுபாட்டுடன் இருக்கிறது தெரிகிறது. அவர்களுக்கு நான் நினைக்கிறேன் ஆட்களினுடைய எண்ணிக்கை குறைவாக இருக்கலாம். எங்களுடைய அவதானிப்பில் சில இடங்கள் கூடுதலாக கவனிக்கப்பட வேண்டியிருக்கு. அதாவது வாகனங்கள் போட்டி போடுதல், அது பெரிய போக்குவரத்தில் ஈடுபடும் வாகனங்கள் போட்டி போடுதல், அதன் கூடுதலாக கண்காணித்தால் கூட விபத்துக்களை தடுக்கக்கூடியதா இருக்கும். மற்றது தற்போதைய அரசாங்கம் அந்த கூடுதலான விபத்து நெடுகதம் வளமையாக சில இடங்கள் விபத்துக்குள்ளாகிறது. அவற்றினை இனங்காட்டு, அதாவது ஒரே இடத்தில் மீண்டும் மீண்டும் விபத்தே நடக்கின்றது. என்ன காரணம்? அவ்வாறான இடங்களை கண்டுபிடித்து அவற்றில் விபத்தை தடுப்பதற்கான சில நடவடிக்கைகள் ஈடுபடுவதற்கு கலைத்து கொண்டிருக்கின்றார்கள். அதாவது அதிலே மக்களுக்கு தெரியப்படுவதற்காக போட்டை வைத்தல் அல்ல அதில் கூடுதலான போலீசாரை ஈடுபடுத்த அது குறித்து வேலை திட்டத்தில் இருக்கிறார்கள். இருந்ததை விட இப்பொழுது நிலைமை கொஞ்சம் முன்னேறி வருகின்றது. இன்னும் முன்னேறுவதற்கு இடம் இருக்கிறது. போலீசாரை விட சமூகத்தினுடைய பொறுப்பு இருக்கிறது. அதாவது பாடசாலை சிறுவர்கள் அவர்களுக்கு இது குறித்து தெளிவுபடுத்த உதாரணமாக பெற்றோர்களே குழந்தைகளை ஏற்றிக்கொண்டு அல்லது பாடசாலை சிறுவர்களை ஏற்றிக்கொண்டு தலைக்கவசம் இல்லாமல் செல்வார்கள். அல்லது அவர்களே ஒரு இடத்தில் நின்று வீதி ஒழுங்கை கட்டுப்படுத்த யாராவது மறைக்கும் பொழுது அவர்கள் அதை மீறி செல்வார். இது அந்த பிள்ளை வளர்க்கு இந்த பிள்ளை அதை சரி என்று யோசிக்கும். இது சமூகத்துல தொடர்ந்து ஒரு தீர்க்கப்பட முடியாத பிரச்சனையா இருக்கு. ஒரு சரியான ஒரு திட்டத்துக்கு பாடசாலை மட்டத்திலே இது சம்பந்தமாக ஒரு கற்பித்தலை இதுக்கான அதாவது சோஷல்ல இந்த டிராபிக் டிசிப்ளின் சம்பந்தமான ஒரு கற்பித்தலை பொறுப்புடனும் முழு மனதும் வச்சு செய்யும் பொழுதுதான் அது அவர்கள் வாழும் போது அந்த சமுதாயம் சிறப்பு. நிச்சயமா இப்போ நாங்களும் போக்குவரத்து போலீசார் ஒருவர் கடமையில் ஈடுபட்டிருக்கிறார் என்று சொல்லி சொன்னா வெள்ளக்கோட்டை வெட்டாம நல்ல நேர்த்தியா அந்த இடத்துல போவோம். நேர்த்தியா வாகனங்கள் வருதுன்னாலே தெரியும் எங்கேயோ ஒரு இடத்துல போக்குவரத்து போலீசார் கடமையில ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பது. நாங்கள் போலீசாருக்காகத்தான் சில வேளைகள்ல இந்த வீதி ஒழுங்குகளை கடைபிடிப்பது போலதான் நடந்து கொள்றோம். நம்ம முற்றுமுழுதாக எல்லாவற்றையுமே மற்றவர்கள் மீது பிழை போட்டு விட முடியாது. இன்றைய தினம் நாங்கள் போக்குவரத்து பிரிவில் இருந்து இணைத்துக் கொள்றதுக்கான முயற்சிகளில் ஈடுபட்டிருந்தோம். தவிர்க்க முடியாத காரணத்தினால் அவர்களை இணைத்துக் கொள்ள முடியாமல் போயிருந்தது. இன்னும் ஒரு சந்தர்ப்பத்திலே நிச்சயமாக முப்பரிமாண நிகழ்ச்சியில் அவர்களையும் இணைத்து இந்த வீதி விபத்து தொடர்பான முக்கியமான சில விஷயங்களை அவர்களிடமும் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. ஒரு வீதி விபத்தினாலே நிறைய பேர் வைத்தியசாலைக்கு வருகிறார்கள். தினம் தினம் வீதி விபத்துகளாலே பாதிக்கப்படுகின்ற செய்திகளையும் நாங்கள் அறிந்து கொண்டிருக்கிறோம். மோட்டார் சைக்கிள் விபத்தா இருக்கலாம், முச்சக்கரண்டு விபத்தா இருக்கலாம், கனரக வாகனங்களுடைய விபத்து, புகையிரத விபத்து என்று சொல்லி ஏராளமான விபத்துக்கள் தினம் தினம் பதிவாகி கொண்டிருக்கிறது. இது வைத்தியசாலைக்கு எவ்வளவு சிக்கல்களை கொடுக்கிறது, இல்லாவிட்டால் எவ்வளவு ஒரு செலவினை ஏற்படுத்துகிறது, தவிர்க்க வேண்டிய ஒரு செலவு. நிச்சயமாக விபத்துகள் தவிர்க்கப்பட வேண்டியது, இந்த விபத்தினால் ஏற்படுகின்ற இப்படியான செலவுகளும் தவிர்க்கப்பட வேண்டும். இதனாலே வைத்தியசாலையில் ஏற்படுகின்ற இந்த இடர்பாடு செலவுகள் எப்படி அமைந்திருக்கிறது? நிச்சயமாக இலங்கை அரசாங்கத்தை பொறுத்தவரை இலவச கல்வியும் இலவச மருத்துவமும் தொடர்ந்து வந்த அரசாங்கங்கள் அதை பாதுகாத்து வந்ததான். அதுங்க மக்களுக்கு கிடைக்கிற ஒரு வரப்பிரசாதம்.
நாங்கள் இந்த விபத்தினை தடுப்பதை விட விபத்து ஏற்பட்டவர்கள் அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கின்றது ஒரு மிகப்பெரிய செலவு. அதாவது ஒருவர் வைத்தியசாலைக்கு வருகின்றால் அவருக்கு ஒரு பெரிய ஒரு விதமான ஆக்களுக்கு சத்திர சிகிச்சை செய்ய வேண்டியிருக்கிறது. இதில் தலையில் காயம் ஏற்படும் பொழுது அல்லது பாரதூரமாக வயிற்றுக்குள் ரத்தப்பெருக்கு வந்து அல்லது நெஞ்சுக்குள் ரத்தப்பெருக்கு வரும் பொழுது இவர்கள் அதி தீவிர சிகிச்சை பிரித்து செல்கிறார்கள். சில மாதக்கணக்கில் வைத்தியசாலை இருக்கிறார் அல்லது ஒரு நாள் கூட வைத்தியசாலையில் சத்திர சிகிச்சைக்கு சென்று பின்னர் வீடு திரும்பும் பொழுது கொடுக்கின்ற மருந்து இருந்து அவர்கள் அதாவது அதிதீவிர சிகிச்சை பிரிவில் செலவிடுகின்ற செலவு இது மிகப்பெரிய ஒரு செலவினத்தை அரசாங்கம் ஏற்படுத்த. அதுக்கு பிறகு ஒரு வீடு சென்றும் இவர்கள் முற்றுமுழுதாக இயங்க போவதில்லை. அது ஒரு சமூக சுமையாக வருகிறார். குடும்பத்தில் உள்ளவர்கள் இந்த வருமானம் பாதிக்கப்படும். அப்ப இது ஒரு பாரிய ஒரு பொருளாதார நிலை ஏற்படும். ஒரு வைத்தியசாலைக்கு இப்ப விபத்தினால் வந்தவர்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டு அதிதீவிர சிகிச்சை பிரிவுகளுக்கு செல்லும் பொழுது ஒரு இயற்கையான வியாதியால் வருகின்ற சில இளையவர்களுக்கு அதிதீவிர சிகிச்சை பிரிவில் கட்டில்கள் கிடைக்காது. இரண்டாவது உலகம் பூராக ஒரு வைத்தியசாலையில் குறிக்கப்பட்ட அதிதீவிர சிகிச்சை பிரிவு கட்டில்கள் தான் இருக்கு. அப்ப விபத்தினால் வருபவர்கள் ஒரு பாரிய விபத்து நடந்த ஒரு 5 பேர் நாங்கள் ஐசியூல போட வேண்டி வந்தால் ஒரு சாதாரண இயற்கையாக ஒரு கிருமி தொற்று அல்லது ஒரு காய்ச்சல் அல்லது வேறு ஒரு ஹார்ட் அட்டாக் அப்படி வருகின்ற ஒருவருக்கு ஐசியூ பெட் அந்த கொடுக்க முடியாமல் இருக்கு. அவர் ஐசியூக்கு போகாமல் சில சாதாரண விடுதியில் வச்சு செய்யப்படுறதுனால அவர்கள் அந்த சந்தர்ப்பத்தை இழக்கிறார். இதை தடுப்பதற்குரிய ஏற்பாடுகள் அல்லது குறைப்பதற்கு உண்மையாக கடுமையாக முயற்சிக்கலாம். சட்டத்தின் மூலமாக அல்லது கட்டுறதன் மூலமாக அல்லது லைசன்சிங் அத்தாரிட்டி லைசன்ஸ் கொடுக்கும்போது சரியாக பரிசித்து மிக இறுக்கமான நடைமுறைகளை கடைபிடிப்பதன் மூலம் இதுகளை குறைப்பதன் மூலம் இந்த வைத்தியசாலை செலவினங்களோட மூலமாக நாட்டின் பொருளாதாரத்தை கணக்க முன்னேற்றக்கூடியதாக இருக்கு. ஒரு மிகப்பெரிய ஒரு செலவினம். உதாரணமாக ஒரு தனியார் மருத்துவமனை ஒரு அதிதீவிர சிகிச்சை பிரிவில் ஒரு நாளைக்கு ஒரு ஆள் இருந்தால் கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய் அப்படி முடியும். எங்களுடைய அநேகமா விபத்துல வர்றதுக்கு ஒரு முக்கியமான வீதமான ஹாஸ்பிட்டல மாதக்கணக்கா செலவுல இருக்கணும். செலவுல ஒரு கிழமை இருந்தாலே வைத்திய செலவுகள் எல்லாருடைய செலவையும் எடுக்கிற எக்ஸ்ரே எடுக்கிற சிடி எல்லா இதை பெருமளவு பணம் இதுல நாங்கள் இதுகளை விரயமாக்கணும். இப்ப அவர்களை காப்பாற்றி ஒரு விபத்துக்கள் தவிர்க்க முடியாது. சிலவர்களை 100% கட்டுப்படுத்த முடியாது. ஆனால் எங்களோட பிரதேசத்தில் நடக்கின்ற அல்லது எங்களோட நாட்டில் நடக்கிற விபத்துகள் மிக அதிகளவான எண்ணிக்கையா இருக்கிறது. எங்களுடைய மக்கள் தொகையோட இது கணிசமாக குறைப்பதற்கு நியாயமாக இடம் இருக்கு. இந்த வீதி ஒழுங்குகளை மீறுவதால் ஏற்படக்கூடிய விபத்துகளையும் எங்களுடைய கவனக்குறைவால் ஏற்படுகின்ற விபத்துகளையும் நிச்சயமாக தவிர்க்க கூடியதாக இருக்கும். என்றால் விபத்து என்பதை தவிர்க்க முடியாமல் ஏற்படுகின்றதுதான். ஆனாலும் எங்களுடைய கவனக்குறைவும் இந்த ஒழுங்குகளை கடைபிடிக்காமல் ஏற்படுகின்ற விபத்துகளும் தவிர்க்கப்பட வேண்டியவையும் அதன் மூலமாக ஏற்படுகின்ற செலவினங்களை கூட நாங்கள் குறைத்துக் கொள்ளலாம். ஏன்னா இது ஒரு பாரிய நெருக்கடியை வைத்தியத்துறைக்கும் ஏற்படுத்தும், சமூகத்திலையும் இது ஒரு பெரிய நெருக்கடியை உருவாக்குகின்ற விஷயமாக இருக்கும். இப்போ ஒரு விபத்து பிரிவினாலே வைத்தியசாலையினுடைய விபத்து பிரிவினாலே பாடசாலை மட்டத்திலே இல்லாட்டி பொதுமக்களை விழிப்புணர்வுக்கு உட்படுத்துற மாதிரியான ஏதாவது திட்டங்கள் இருக்கிறதா? இல்ல எதிர்காலத்துல எப்படியான திட்டங்கள் ஏதாவது வைத்திருக்க? பாடசாலை மட்டம் அதாவது நாங்கள் இது குறித்து பல தடவை கருதினோம். ஒவ்வொரு முறையும் ஆளுநர்கள் வரும்போது சென்று கதைத்திருக்கின்றோம். எல்லாரும் அதை ஏற்றுக்கொள்வார்கள். இன்னும் இதுவரை அப்படி ஒரு நடைமுறை ஆரம்பித்ததாக தெரியவில்லை. உண்மையில் இது ஒரு பாடசாலை மட்டத்திலே ஒரு பாட விதானமாக உள்ளடக்கப்பட்டு அல்லது பாடசாலை தொடங்க முதல் இருக்கின்ற மொண்டசரியில் இது ஒரு கற்பித்தலாக வரப்பட்டு அதுக்கு முதல் டீச்சர்ஸுக்கு முறிய இந்த எடியூகேஷன் தேவை என்றால் இது ஒரு புது விஷயம் எங்கட நாட்டை பொறுத்தது. அவர்கள் கூட ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது போய் சேரும். நம்ம இது ஒரு ஸ்கூல்ல வச்சு ஸ்டார்ட் பண்றா உண்மையா நல்ல ஒரு விஷயமா இருக்கு. நான் நினைக்கிறேன் வர்ற இந்த எஜுகேஷனல் ரிஃபார்ம்ஸ், அதாவது
கல்வியை சீரமைத்தல் குறித்து புதிய அரசாங்கம் கவனம் செலுத்தவில்லை. இது ஒரு முக்கியமான விஷயம் வருமான நான் எதிர்பார்க்கிறேன். அதே நேரம் அதாவது பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டியிருக்கு. நாங்கள் பார்க்கணும் பெற்றோர்களே பாடசாலை நேரம் தலைக்கவசம் இல்லை அழைத்து செல்கிறார்கள். வெட்டக்கூடிய திருப்ப கூடாத இடத்து திருப்புகிறார்கள். வாகனங்களை பார்க் பண்ணக்கூடிய கூடாத இடத்தில் பார்க் பண்ணுகிறார்கள். வேறு சரி என பிள்ளைகள் நினைக்கின்றார்கள். இது ஒரு நடைமுறைக்கு வாரதொரு சிக்கலாக இருக்கு. இவற்றை சட்டத்தை சரியாக நடைமுறைப்படுத்தும் பொழுது அதே நேரம் கல்வியினூடாக இதை தெளிவுபடுத்தும் பொழுது விபத்துக்களுடைய தாக்கம் குறித்து மாணவர்களை சொல்லும் பொழுது காலப்போக்கில் இதை சரி செய்து முடியும். ஆனால் இதுக்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அதை பூரணமாக உள்வாங்கி அதை செயற்படுத்தலாம். அது பாடசாலை கல்வி என்பது இதுக்கு சரியான வழியாக இருக்கும் நான் நினைக்கிறேன். சிறிய வயதிலேயே அவர்களுக்கு இந்த வீதி விபத்துக்கள் தொடர்பான விஷயங்களையும் வீதி ஒழுங்குகள் தொடர்பான விடயங்களையும் கற்பிக்க வேண்டிய கடப்பாடு இருக்கிறது. இது பெற்றோர்களுக்கும் இருக்கிறது, பாடசாலை மட்டத்திலும் இருக்கிறது. இந்த வீதி விபத்துக்களாலே அங்கவீனமானவர்கள் இப்போ ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதிக்கு பிறகு அவர்கள் சிகிச்சை பெற்று பூரண குணமாகின்றவர்களும் இருப்பார்கள். அதுக்கு பிறகு சிலர் என்ன சொன்னால் முற்றிலுமாக வாழ்நாள் முழுவதும் அங்கவீனமானவர்களாகவே இருக்க வேண்டிய ஒரு துர்பாக்கிய நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பார்கள். அவர்களுக்கு தொடர்ச்சியான சிகிச்சை வழங்குகின்ற ஒரு வைத்தியராக, சத்திர சிகிச்சை நிபுணராக அவர்களை நீங்கள் பிறகு சந்திக்கின்ற சந்தர்ப்பத்தில் அவர்களுடைய உள ரீதியான மாற்றம் என்பது எப்படி இருக்கிறது? இவ்வாறானவர்கள் வீடுகளுக்கு செல்கிறார்கள். இப்போ எங்களுடைய நாட்டு நல்லது ரீஹபிலிட்டேஷன் புனர்வாழ்வு இடங்களுக்கு சென்றவர்களுக்கு போதுமான அளவு வித்தியாசங்களை கொடுத்து அவர்களை ஒரு நோமலாக கொண்டு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறார். மேலத்தைய நாடுகளை பொறுத்தவரையில் இந்த வாய்ப்புகள் கூட அவர்கள் வீட்டில் சென்று செய்வார்கள், அல்லது பல நிறுவனங்கள் இருக்கும், அல்லது அவர்களுக்கு ஒரு உதவித்தொகையான பணங்கள் இருக்கும். எங்களுடைய நாட்டை பொறுத்தவரையில் அவர்கள் குடும்பத்துக்கு செல்லும் போது குடும்பத்துக்கு உண்மையாலேயே பாரிய சுமையாக தான் இருக்கிறது. குடும்பத்தை அங்கத்தவர்கள் களைப்படைந்திருக்கிறார்கள் காலப்போக்கில். ஆனால் அவர்கள் குடும்ப அங்கத்தவரை கைவிடவும் முடியாது. இது உளவியல் தாக்கத்தை ஏற்படுத்தும், நிதி சம்பந்தமான தாக்கத்தை ஏற்படுத்தும். சிலவள தொடர்ந்து பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கும், கிருமி தொற்றுகள் வரும். அப்போ இது ஒரு நீண்ட நாள் பிரச்சனையாக தான் முடியும். அதாவது தலையிலே குறிப்பாக சத்திய சிகிச்சை உட்படுபவர்கள், முள்ளந்தன் முறிப்பவர்கள் சிலவர் வாழ்நாள் பூராக அவர்கள் கால் இரண்டு வழங்காமல் இருப்பார்கள். இவர்களுடன் ஒரு முழு குடும்பமே வாழ்நாள் பூராக செலவிட வேண்டியிருக்கு. அதை அனுபவித்தவர்களுக்கு தான் தெரியும். இந்த அனுபவத்தை மற்றவர்கள் சிந்தித்து பார்ப்பதில்லை, இருந்து கற்பனை பண்ணி பார்ப்பதில்லை. அதனால்தான் அவர்கள் வீதியோங்களை முதிரியும் வேகமாக வாகனத்தை செலுத்தியும் இவ்வாறான நிலைமைகள் ஏற்படுகின்றன. இளையோர்கள் வெளிநாட்டு நீதியின் மூலம் அதிவேகமாக மோட்டார் சைக்கிளை ஓடுவதற்குரிய அவர்களுக்கு பொறுப்பு இல்லாமல் இருக்கிற சிலர் போதை மாத்திரைகளை சிலர் வைத்தியசாலைக்கு வருகிறார்கள். நாங்கள் ஆழமாக கேட்கும் போது அவர்கள் போதை மாத்திரைகளை உட்கொள்வதை ஏற்றுக்கொள்கிறார்கள். இது ஒரு மிகப்பெரிய சவாலாக இப்ப இருக்கு. அதாவது நாங்கள் வைத்தியர்கள் சாதாரணமாக நோவிற்கு கொடுக்கின்ற ஒரு குறிக்கப்பட்ட கால வரையறைகள் கொடுக்கிற மருந்துகளை உடகாலம் பாதிக்கும் பொழுது அவர்கள் அதுக்கு அடிமையாகி அவர்கள் அதை போதை மாத்திரையாக எடுக்கிறார். அது ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது. மிக அதிக அளவானவர்கள் அதை இப்பொழுது இளம் சமுதாயத்தினர் பாதிக்கப்படுகிறார். அதுக்குரிய சில இறுக்கமான நடைமுறைகளை இனிவரும் காலங்களில் கொண்டு வருவாங்க. சமூகத்துக்கு மற்றது இன்றைக்கு நீங்க சொன்ன மாதிரி வீட்டுல கஷ்டப்பட்டு அம்மாட்ட சண்டை பிடிச்சு அப்பாட்ட சண்டை பிடிச்சு ஒரு பெரிய மோட்டார் சைக்கிளை வாங்கி அந்த மோட்டார் சைக்கிள்ல போய் விபத்துக்குள்ளாகி அதுக்கு பிறகு அது வீட்டுக்கும் சிக்கல். எனவே இந்த இளையவர்களுக்கு நிறைய விபத்துக்களை பார்த்த ஒருவராக, விபத்துக்களுக்கான சிகிச்சை அளித்த ஒருவராக உருக்கமாக இந்த இளையவர்களுக்கு நீங்க விடுக்கின்ற ஒரு வேண்டுகோள். இது ஒரு பாரதூரமானது என்று வழங்க வேண்டும். அதாவது அவர்களும் செயற்பட முடியாமல் போகும், அவர்களுடைய குடும்பமும் செயற்பட முடியாமல் போகும். அவர்கள் எதிர்கால இந்த நாட்டின் அவர்கள் கற்க வேண்டியிருக்கின்றது, நாட்டுக்கு குடும்பத்துக்கு வேலை செய்ய வேண்டியிருக்கிறது. போதை மாத்திரைக்கு அடிமையாதலும் மிகப்பெரிய ஒரு சவால். அதற்கு மீண்டு வருவதும் கடினம். இவற்றுக்குள் உட்படாது
ஒரு நல்ல பிரஜைகளாக வேகம் என்றது முக்கியம். வேகம் அதிகூடிய வேகமும் தலைக்கவசம் அணியாத மிகப்பெரிய பிரச்சனை. வேகத்தை குறைத்தாலே நாங்கள் கணக்க இடங்களில் முன்னேற முடியும், விபத்துக்களை தவிர்க்க முடியும். வேகம் என்பது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாகும். ஒரு வேகத்தை குறைத்து வாகனத்தை செலுத்துவதற்கு உங்களுடைய மனதினை பதப்படுத்துகிறது. நிச்சயமாக அதிகூடிய வேகம் மரணத்தை ஏற்படுத்தும் என்கின்ற அந்த எண்ணம் அவர்களுடைய மனதிலே இருந்தாலே போதுமானது. இந்த வீதி விபத்துகளாலே ஏற்படுகின்ற மரணங்கள் தவிர்க்கப்பட வேண்டியவை, தடுக்கப்பட வேண்டியவை. நாங்கள் ஒவ்வொருவரும் வாகனங்களை செலுத்தும் போது எங்களுடைய வீட்டிலே எங்களுக்காக ஒரு அன்புக்குரியவர் காத்து கொண்டிருக்கிறார், எங்களுடைய பிள்ளைகள் எங்களுக்காக பார்த்து கொண்டிருக்கிறார்கள், அன்புக்குரிய மனைவி, அன்புக்குரிய கணவன், அதே போன்று அம்மா அப்பா என்று சொல்லி எங்களை சுற்றி இருக்கின்ற நண்பர்கள் எங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் என்ற அந்த ஒரு எண்ணத்தோடு நாங்கள் ஒவ்வொருத்தரும் வீதியிலே பயணப்படுவோமாக இருந்தாலே விபத்துகளில் இருந்து எங்களை தற்காத்துக் கொள்ள முடியும். அதே போன்று வீதி ஒழுங்குகளை கடைபிடித்து நாங்கள் ஒவ்வொருத்தரும் இன்னும் ஒருவருடைய உயிரை பறிக்கிறதுக்கு எங்களுக்கு எந்த விதமான தகுதியும் இல்லை என்று சொல்லலாம், எந்த விதமான உரிமையும் இல்லை எங்களுக்கு அடுத்தவருடைய உயிரை பறிப்பதற்கு. ஆனால் தெரிந்தோ தெரியாமலோ இன்னொருவருடைய வாழ்க்கையினுடைய மாற்றத்துக்கு, அவர்களுடைய இனிமேல் அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் எழுந்து நடக்க முடியாமல் போவதற்கு நாங்கள் காரணமாகி போவோம். சில வேளைகள்ல ஒருவருடைய மரணத்துக்கும் நாங்கள் காரணமாகி போகலாம் இந்த விபத்துக்கள்னாலே. இவை அதன் மூலமாக ஏற்படுகின்ற எங்களுக்கு ஏற்படுகின்ற சங்கடங்களையும் இந்த சமூகத்துக்கு ஏற்படுகின்ற சங்கடங்களையும் தவிர்த்துக் கொள்ள வேண்டுமாக இருந்தால் நாங்கள் ஒவ்வொருத்தரும் அவதானமாக வீதிகளிலே பயணிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். போக்குவரத்து போலீசார் கடமையில் இருந்தாலும் கூட சில வேளைகள்ல இந்த பேரம் பேசல்கள் நடக்கும், இல்லாவிட்டால் லஞ்சம் வாங்குதல் போன்ற செயற்பாடுகள் கூட நடக்கும் என மக்கள் சொல்கின்ற குற்றச்சாட்டு. அதே மாதிரியாக மக்கள் மீதான குற்றச்சாட்டுகளும் போலீசாருக்கு இருக்கிறது. இவர்கள் சரியாக இந்த வீதி ஒழுங்குகளை கடைபிடிக்கவில்லை என்று சொல்லி, குறிப்பாக போலீசாரிடம் இருந்து கிடைக்கின்றதன்படி யாழ்ப்பாணத்திலே இந்த வீதி ஒழுங்குகளை கடைபிடிக்கிறது மிக மோசமாக இருக்கிறது என்று சொல்கிறார்கள். இப்ப நீங்க வேறு இடங்களுக்கு சென்று பார்க்கறதுக்கும் யாழ்ப்பாணத்துக்கும் எப்படியான ஒரு வித்தியாசத்தை உணர்கிறீர்கள்? நிச்சயமாக ஒரு மேலத்தைய நாடில் பார்க்கும்போது இங்கே சிறந்ததாக இருக்கும். கொழும்புக்கு வரும் பொழுது அதை விட மோசமானதாக இருக்கும். ஆனால் மிக மோசமாக எங்களுடைய பிரதேசம் தான் இருக்கின்றது. ஏன் அவ்வாறு இருக்கின்றது என்கிறது நாங்கள் கண்டு பொறுமை குறைவு, அதாவது ஒரு கொஞ்ச நேரம் தாமதித்து செல்லுதல் அல்லது மற்றவர்களுக்கு விட்டு கொடுத்தல், அவ்வாறான தன்மைகள் இந்த சமூகத்தில் குறைந்து வரும். முந்தி அப்படி இருக்கவில்லை, இப்பொழுது குறைந்து கொண்டு வந்து விட்டது. அவருடைய நான் போனும் ஒரு உதாரணமாக ஒரு சரியான ஒரு இடத்துல, அதாவது ஒரு நாட்டில் அல்லது ஒரு ஆள் ஒரு வாகனத்தை ரிவர்ஸ் எடுக்கும் பொழுது தெரியும் இவர் எடுத்துக்கொண்டு போறதுக்கு அடுத்த நின்று வளைவிட்டு எடுத்துட்டு போக மாட்டோம். இங்கே அப்படி இல்லை, நாங்கள் எடுக்கலே கோன் அடித்துக்கொண்டு வருவேன். முதலா மோசமான விடயம் பாதுகாப்பு கடவை, அதாவது பொதுமக்கள் பாதசாரிகள் கடந்து செல்வதற்கு பாதுகாப்பு கடவைகள் வடிவமைக்கப்பட்டிருக்கு. அது அதனால் கடக்கும் பொழுது ஒரு பாதசாரி செல்லும் பொழுது தனக்குரிய அதிகூடிய பாதுகாக்கப்பட்ட பிரதேசம் என்கின்ற ஒரு நம்பிக்கையில் அந்த பாதசாரி கடவை கடந்து செல்ல நிற்கிறார். இங்கே எங்களுடைய நடைமுறை யாழ்ப்பாணத்தில் இது மோசம். அதாவது பாதசாரி கடவை கடக்கும் பொழுதே அங்கிருந்து வாகனத்தை பெறுவதும் வேகத்தை கட்டுப்படுத்த அவர்கள் கோன் அடித்துக் கொண்டு பெரிய சத்தம் போட்டுங்க, அதை நான் வருகின்றேன் நீ இல்லை அல்லது வேகமாக கடை துணிப்படை எச்சரிக்கை விடுத்து கொண்டு வரும் பொழுது பாதசாரி கடவையிலே கடப்பவருக்குரிய உத்தரவாதம் இல்லாமல் போகும். இது ஒரு மிக பாரதூரமான விஷயமாக சமூகப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதே நேரம் போலீசாரும் இதை ஒரு பாரதூரமான விடயமாக எடுக்க வேண்டும். ஏன்னா பாதசாரி கடவைகள் பாதுகாப்பற்ற கடவைகளாகத்தான் எங்களுடைய பிரதேசத்தில் இருக்கின்றன. அதாவது ஒரு ஆள் பாதசாரி கடவையினோட ஒரு பக்கத்தில் நிற்கும் பொழுதே வருகின்ற வாழ்க்கை கடப்பதைக்கு நிற்கிறாங்க, அவர்களுடைய வழியை விட்டு கொடுக்க வேண்டும். நாங்கள் கோன் எடுத்து அவரை நிற்க சொல்லிவிட்டு நாங்கள் போகின்ற ஒரு தன்மை இருக்கின்றது. அதே நேரம் சில பாதசாரிகள் கடப்பவர்கள் கூட தங்களுடைய உயிரை யோசிக்காமல் திடீரென்று கடப்பார்கள். அதாவது நன்றாக மிரட்டிய நாடுகள் அல்லது கொடுத்து பிரதேசத்தில் அகலமான பாதை இருக்கும். இப்போ பாதசாரி கடவையில் ஒரு பக்கம் ஆக்க தரித்து நிற்கும் பொழுது தெரியும் அவர்
இதுக்கு கடக்கத்தான் நிற்கிறாரு. எங்களை பொறுத்தவரை பாதைகள் மெல்லிசு, கரையிலையும் இடங்கள் இல்லை. சிலவில் அங்கிருந்து நடந்து வாரால் நாங்கள் இப்ப நடந்து வந்து கொண்டிருக்கிறோம் வாகனத்தில் போகும்போது. அவர்கள் சிலவுல திடீரென்று பாதசாரிகள் அப்ப வாகனத்துல வாராளுக்கு நிப்பாட்டுக்கு டைம் கிடைக்கும். அதையும் பாதசாரிகள் கடப்பவர்கள் தங்களுடைய பாதுகாப்புக்காக அதை உறுதிப்படுத்தும். வெறுத வாகனம் போறதுக்கு கொஞ்சம் டைம் விட்டுட்டு போகணும். ஆனால் எங்களுடைய வாகனங்கள் மோட்டார் சைக்கிளோ காரோ அல்லது மற்ற வாகனத்தில் வருபவர்களும் பாதசார கடைகளை மதிப்பதே இல்லை. அவர்கள் தாங்கள் முன்னுக்கு செல்லும் பாதசாரிகள் நிற்க வேண்டும் எதிர்பார்க்குங்க. அது ஒரு தவறான ஒரு சிந்தனை. நன்றி டாக்டர், உங்களுடைய அந்த நேரத்தை எங்களோட இன்றைய தினம் செலவிட்டமைக்கு. பல்வேறு விடயங்களை இன்றைக்கு நிகழ்ச்சியில சொல்லியிருந்தீர்கள். பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நிறைய இளையவர்கள், பாடசாலை மாணவர்கள் இந்த காணொலியை நிச்சயமாக பார்க்க வேண்டும். குறிப்பாக பெற்றோர்கள் இந்த காணொலியை பார்க்க வேண்டும். அப்போதுதான் ஒரு விபத்தினாலே ஏற்படுகின்ற விளைவு என்பது எவ்வளவு பாரதூரமானது என்பது தெரியும். இன்றைய முப்பரிமாண நிகழ்ச்சியில் எங்களோடு இணைந்திருந்தார் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையினுடைய அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தினுடைய தலைவர், விபத்து பிரிவினுடைய சத்திர சிகிச்சை நிபுணர் வைத்தியர் மதிவாணன் அவர்கள். அவருக்கு மிக்க நன்றி. நன்றி. விபத்துகளால் ஏற்படுகின்ற அநியாய மரணங்கள் தவிர்க்கப்பட வேண்டும். சாரதியாக இருக்கலாம், சக பணியாளர்களாக இருக்கலாம், வீதி பாதுகாப்பு போலீசார், பொதுமக்கள், சட்டம், அதிகாரிகள் எல்லோருமே தங்களுடைய பங்களிப்பினை இதற்காக வழங்க வேண்டும் என்பதை இந்த முப்பரிமாணம் நிகழ்ச்சியினூடாக கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி.